இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் உங்களிடம் அந்த அனுமதியை வாங்கினாரா இல்லையா? லோகேஷ் கனகராஜ் எனக்கு தெரியாது, அவர் என்கிட்ட பேசுவோம் இல்லை. எனக்கு சன் பிக்சர்ஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. லாபம் தந்த ஒரே படம் கூலி தான். சரி, நம்மளால் ஒருத்தங்களுக்கு லாபம் வரப்போகுது, அதில் நம்மளுக்கு என்ன சார் நஷ்டம்? சந்தோஷம். எனக்கு இன்னார் நடிக்கிறாரு, இன்னார் டைரக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. கூப்பிட்டு இந்த டைட்டில் வேணும்னு கேட்டாங்க. படம் எடுத்து தயாரிச்ச ஒரு டைட்டில்ல ரஜினி அவர்கள் நடிக்கிறது உங்களுக்கு பெருமை. ஆமாம், அது மட்டும் இல்லை, நான் எனக்கு லாபம் தந்த ஒரே படம், அந்த படம் டைட்டில் அவங்க வைக்கிறாங்க. எனக்கு அது மனப்பூர்வமாக. கூலி படத்தினுடைய இந்த டைட்டில் டீசரை பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்தது? நல்ல டயலாக், பழைய டயலாக்லாம் போட்டுக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பணம் வருதா இல்லைங்கிறது முக்கியம் இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்க படம் ஜெயிக்கணும். என்கிட்ட படம் வாங்கியிருக்காங்க. ரஜினி ரசிகர் சத்யன் ராமசாமி அவர்கள் ஒரு இன்டர்வியூல குறிப்பிட்டு பேசியிருக்காரு, கூலி படம் பெருசா போகல. நானே சொல்றேன், அவருக்கு என்னுடைய பதில் என்னன்னா, எனக்கு லாபம் கொடுத்த ஒரே படம் சார். லாபம் ஆச்சு ஆறாங்கிறது அவருக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அவர் ரஜினி ரசிகராக இருக்கலாம், ரஜினியோட தம்பியா இருக்கலாம், ஐ டோன்ட் கேர். விஜய் ஆண்டனி அவர்கள் ரீசெண்டா தன்னுடைய எக்ஸ் தளத்துல சினிமா விமர்சகர் ப்ளூ சட்டன் மாறன் அவர்கள் குறித்து ஒரு பதிவிட்டு இருக்காரு. ப்ளூ சட்டன் மாறனுக்கு மரியாதை கொடுக்குறேன், எடுத்து சொல்லுங்க. இவங்க அவர் மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும். இவங்க சும்மா விட்டுட்டே இருந்தாங்கன்னா ஒன்றும் வேலை ஆகாது. அந்த ப்ளூ சட்டை மாறுங்கிறவர் பேசிட்டே இருப்பார் அவர் கடைசி வரைக்கும். என் படத்தை கிளிக்கையெல்லாம் அவனை நான் கிழிச்சு தொங்க விடுறேன், அது அப்புறம் பார்ப்பேன். கியூப் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தயாரிப்பாளர் மதிப்பிற்குரிய திரு மாணிக்கம் நாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரஜினி 171 திரைப்படத்தினுடைய பெயர் ரீசெண்டா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஏப்ரல் 22ஆம் தேதி. என்ன டைட்டில் அப்படின்னா கூலி. ஆக்சுவலா சரத்குமார் அவர்களை வைத்து நீங்க 90s இந்த டைம்ல ஒரு படம் எடுத்திருந்தீங்க, கூலி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை தயாரிச்சிருந்தீங்க. இப்ப லோகேஷ் கனகராஜ் அவர்கள் உங்களிடம் அந்த அனுமதியை வாங்கினாரா இல்லையா? சார், இது லோகேஷ் கனகராஜ் எனக்கு தெரியாது, அவர் என்கிட்ட பேசுவோம் இல்லை. எனக்கு சன் பிக்சர்ஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. எனக்கு சன் டிவிக்கு ஒரு நல்ல அணுகுமுறை இருக்கிறது. அவங்க அவங்களுக்கு என் மேலே ஒரு சின்ன மரியாதை இருக்குது, எனக்கு அவங்க மேலே மிக உயர்ந்த மரியாதை இருக்குது. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நான் யோசிக்காமல் ஓகே அப்படின்னேன். யோசிக்கவே இல்லை நான். அப்புறம் சொல்கிறேன் 5 நிமிஷம் கழிச்சு அப்படிலாம் சொல்லலை. சன் பிக்சர்ஸ் நம்மள்ட்ட கேட்குறாங்க, நம்ம உடனே ஓகே சொல்லணுங்கிறது என்னுடைய நோக்கம். பிகாஸ் அவங்க நல்ல சக்கப்போடு போட்டுட்ருக்காங்க. நம்மளுக்கு எனக்கும் லாபம் தந்த ஒரே படம் கூலி தான். சரி, நம்மளால் ஒருத்தங்களுக்கு லாபம் வரப்போகுது, அதில் நம்மளுக்கு என்ன சார் நஷ்டம்? சந்தோஷம். எனக்கு இன்னார் நடிக்கிறாரு, இன்னார் டைரக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. கூப்பிட்டு இந்த டைட்டில் வேணும்னு கேட்டாங்க, நான் உடனே ஓகே அப்படின்ட்டேன். ஸோ அதனால் என்னுடைய கேரக்டரை சார் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. பணம்லாம் வரும் போகும் சார், பணம் மட்டும் வாழ்க்கையில் சார். எனக்கு பணம் வேணும், அது வேறு விஷயம். பட் பணத்துக்காக மட்டுமே ஒரு மனுஷன் வாழ முடியாது. நான் அப்படி இத்தனை வருஷமாக வாழலை, இனிமேல் வாழ மாட்டேன். எனக்கு மெச்சூரிட்டி இருக்குது, எனக்கு விட்டு கொடுத்து தான் பழக்கம் எல்லாத்தையுமே. அதனால் அவங்க கேட்டாங்க, நான் உடனே ஓகேன்னு. அதுக்கு ஏதோ ஒரு சின்ன காம்பன்சேஷன் தருவாங்க, அது நிச்சயம் நான் வாங்கிக்குவேன். அது ஒரு மேட்ரே கிடையாது. அவங்க அந்த ஒரு பிஸ்னஸ் டீலிங்லாம் அக்ரிமெண்ட்லாம் போட்டிங்க. அது சார், நான் அவங்கள்ட்ட ஓகேன்ட்டேன் சார். நான் ஓகேன்னு இருக்கேன் சார், நான் மாற மாட்டேங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் அப்படித்தான், அது ஒரு ஜென்டில்மேன்ஸ் அக்ரிமெண்ட் தான் சார். நாங்கள் போட்டு சொல்லிட்டோம், அவங்க என்னை நம்பி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சார், அவ்வளோதான் சார். ஸோ இது எனக்கு சந்தோஷமான ஒரு செய்தி. இதில் ரஜினி நடிக்கிறாரு, லோகேஷ் கனகராஜ்னு எவ்வளவு ஒரு பெரிய என்ஹான்ஸ்மெண்ட் அந்த படத்தோடைய டைட்டிலுக்கு. எனக்கு இது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு மேட்டர் இருக்குது சார். சார், எப்போவும் விட்டு கொடுப்பவன் கெட்டு போவது இல்லை, சரிதானே? நீங்கள் கேட்குறாங்க, படம் எடுத்து தயாரிச்ச ஒரு டைட்டில்ல ரஜினி அவர்கள் நடிக்கிறது உங்களுக்கு பெருமை. ஆமாம், அது மட்டும் இல்லை, நான் எனக்கு லாபம் தந்த ஒரே படம், அந்த படம் டைட்டில் அவங்க வைக்கிறாங்க. ஸோ சென்டிமெண்டலாக அவங்களுக்கு படம் பெரிய லாபத்தை தரணும், அதை அவர் நல்லா பண்ணுவாருன்னு தெரியும். ரஜினி நடிக்க போகிறாரு. ஸோ உறுதியாக அது எல்லா லாங்குவேஜ்லையும் ஃபிட் ஆகக்கூடிய ஒரு டைட்டில் சார். அதனால் ஸ்ட்ரெயிட்டாகவே நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. எனக்கு அது மனப்பூர்வமாக சந்தோஷம் சார். எனக்கு பணம் வருது வரல சார், பெரிய பணம் வரலாம், சின்ன பணம் வரலாம், அது பிரச்சனை கிடையாது சார். சார், இதெல்லாம் எல்லாருக்கும் அமையக்கூடிய ஒரு மேட்டர் சார். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் என்ன எண்ட் ஆஃப் த டே ஒரு திருப்தி இருக்கா உனக்கு வாழ்க்கையில்? சாப்பிட்டவோ திருப்தியாக இருக்கா? ஓகே. அந்த மாதிரி உனக்கு திருப்தியான வாழ்க்கை, ஓகே ரைட். எனக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கை. எனக்கு எவ்வளோ பணம் வர வேண்டியிருக்கு, எவ்வளோ கேட்டிருக்கலாம், அப்படியெல்லாம் நான் பேராசை அவங்கள்ட்ட சொல்லலை, காட்டலை. சொன்னாங்க, ஓகேன்னு முடிஞ்சிருச்சு, சந்தோஷம் எனக்கு, அவ்வளவுதான்.
அவங்க ஏதோ எனக்கு பண்ணுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூலி படத்தினுடைய இந்த டைட்டில் டீசரை வந்து பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்தது? நல்ல டயலாக், பழைய டயலாக்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப வயலண்ட்டாக இருந்தது. பட் அவருடைய பேட்டர்னே இதுதானே. லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ணுவார், வயலண்ட்டாக தான் படம் எடுப்பார். அதனால் அது ஒரு அப்படி தான் இருக்கும். ரஜினியோட கெட்டப் நல்லா இருந்தது, ஜெயிலர் அளவுக்கு இருந்தது ஓரளவுக்கு. ஸோ எனக்கு படம் ஜெயிக்கணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா பிகாஸ் எனக்கு பணம் வருதா இல்லைங்கிறது முக்கியம் இல்லை, எல்லோரும் நல்லா இருக்கணும், அவங்க படம் ஜெயிக்கணும். என்கிட்ட படம் வாங்கியிருக்காங்க, ஸோ அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும். அதுதான் என்னுடைய எண்ணம். இது நான் நடிக்கிறதுக்காக சொல்லலை, அவங்கள சோப்படிக்கிறதுக்காக சொல்லலை, ஆத்மார்த்தமாக சொல்லணும். உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் என்னை பற்றி தெரியும், நான் நினைக்கிறவன் யார், அவனுடைய எண்ணங்கள் எப்படிங்கிறது தெரியும். அதனால் நான் உண்மையாகவே நான் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருப்பாங்க, நல்லா நடக்கும். அவங்களுக்கு என்னை வச்சு பணம் வர வேண்டிய அவசியம் இல்லை. தேர் ஆல்ரெடி நம்பர் 1 பீப்புள். அவங்களுக்கு இது வந்து அடிஷனலாக அவங்களுக்கு வந்து ஒரு பெருமையும் கௌரவத்தையும் ஒரு நல்லா கொடுக்க வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரஜினி ரசிகர் சத்யன் ராமசாமி அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து குறிப்பிட்டு பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ரஜினியை ஒப்பிடணும் அப்படின்னா நீங்கள் வந்து அமிதாப் அவர்களோட தான் நீங்கள் ஒப்பிடணும், சரத்குமார் அவர்கள் கூட நீங்கள் ஒப்பிடாதீங்க, கூலி படம் வந்து பெருசாக போகலை, அந்த படம் ஓடலை அப்படிங்கிறதுலாம் வந்து இன்டர்வியூவில் பேசியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? நானே சொல்கிறேன், அவருக்கு என்னுடைய பதில் என்னென்னா, எனக்கு லாபம் கொடுத்த ஒரே படம் சார். நான் 10 படம் எடுத்திருக்கேன், ஒரு படம் தான் எனக்கு லாபம் கொடுத்துச்சு. அதுதான் முக்கியமாக இல்லை அவர் சொல்கிறது முக்கியமாக, நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கோங்க. சரி, சரத்குமாரை அவமானப்படுத்தணுங்கிறது அவருடைய நோக்கமாக இருக்கலாம். நான் யாரையும் அவமானப்படுத்த விரும்பலை. எனக்கு அவர் ஹீரோ, வாசு டைரக்ட் பண்ணார், படம் எனக்கு நஷ்டப்படுத்தவில்லை, எந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் நஷ்டம் கிடையாது. இது லாபம் ஆச்சு ஆறாங்கிறது அவருக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அவர் ரஜினி ரசிகராக இருக்கலாம், ரஜினியோட தம்பியாக இருக்கலாம், ஐ டோன்ட் கேர். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அதை பற்றி நான் ஒரு நிமிஷம் கூட திங்க் பண்ண விரும்பலை. அவர் வந்து அமிதாப் பச்சன் தான் பெரிய ஆளுன்னு அவர் மனசில் நினச்சிட்டு இருக்கலாம். எல்லாருமே பெரிய ஆளுங்க தான். என்னை பொறுத்தவரை சரத்குமாரும் பெரிய ஆள் தான். அன்னைக்கு சுப்ரீம் ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜில் மேலே இருப்பான், ஒரு ஸ்டேஜில் கீழே இருப்பான். இவர் இந்த நீங்கள் சொல்கிற ராமசாமி யாரோ ஒருத்தர் சொல்கிறீங்களா, சத்யன் ராமசாமி, அவர் ஒருவேளை எப்பவும் மேலே இருக்கார் போல, எனக்கு தெரியாது, நான் நிமிந்து பார்க்கல. ஸோ எல்லாருக்குமே இறக்கம் ஏற்றம் இருக்குது. ரஜினி சாருக்கு இறக்கம் ஏற்றம் இருக்குது. இவர் ரஜினியை சோப்படிக்கணுங்கிறக்காக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது விரும்புவார ரஜினி இல்லைன்ற எனக்கு தெரியாது. அவர் என்னை மாதிரி யதார்த்தமாக பேசக்கூடிய ஆள் ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர். அதனால் யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னா, எனக்கு அந்த படம் லாபம் கொடுத்துச்சு, சன் டிவிக்கு அந்த படம் லாபம் கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இவங்க ஏதாவது கான்ட்ரவர்சி கிளப்பணும், ரெக்கக்னிஷன் வேணுங்கிறக்காக ஏதாவது மீடியாவில் பேசலாம். இப்போ நானும் அவங்கள கூப்பிட்டு என்ன இன்டர்வியூ எடுங்கன்னு, நான் சும்மா செவனேன்னு நான் ஊரில் இருந்தேன், கிராமத்தில் திருவிழாவில். நீங்கள் கூப்பிட்டீங்க, நான் இன்றைக்கி வேற ஒரு வேலைக்காக வரேன், சரி வேணால் இன்டர்வியூ தரேன்னு. அதனால் நான் எனக்கும் ஒரு மீடியாவில் லைட்டையோ இதையோ தேடலை சார். நான் பாடு செவனேன்னு இருக்கேன். யார் கேட்டால் நான் பதில் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். நான் சில சமயம் கோவமாக பேசுவேன், பாலிட்டிஷியன் வந்து கோவம் வரும் எனக்கு, ஏன்னா நான் எவ்வளோ நல்லது பண்ணலாம் பண்ணலைங்கிறதுனால. அதனால் அது வந்து அவங்க சாமானியனா அந்த கோவம் வருது, அந்த கோவம் இருக்கே தவிர அதை நீங்கள் வெளிப்படுத்தணுங்கிறது இல்லை. கூலி திரைப்படம், ரஜினி அவர்கள் நடித்து வரக்கூடிய இந்த திரைப்படம் வந்து எவ்வளோ கோடியை வந்து வசூல் ஈட்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு ப்ரொடியூசரா? அப்படியெல்லாம் கெஸ் பண்ண முடியாது சார். இப்போது ஜெயிலர் வந்து 600 கோடினாங்க, 1000 கோடினாங்க, அவங்களுக்கு 300-400 கோடி வந்ததுனாங்க. அதனால் அந்த படம் அல்டிமேட்டாக என்ன ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க, டைட்டில் நல்ல டைட்டில் சார், சேலபிள் டைட்டில், ஸ்ட்ரெயிட்டாக தான் இட் இஸ் அக்செப்டட் பை பீப்புளுங்கிறது, டக்குன்னு நறுக்குன்னு இருக்குது, நல்ல இது. அது வந்து ஒரு எப்படி ஜெயிலருங்கிற ஒரு இங்கிலீஷ் டைட்டில், கூலிங்கிற தமிழ் டைட்டில், எல்லா லாங்குவேஜுக்கும் ஃபிட் ஆகும். கன்னடம், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி எல்லாத்துக்கும் ஃபிட் ஆகக்கூடிய ஒரு டைட்டில். அப்படி ஒரு நல்ல டைட்டில் இருக்குது. இவர் நல்லா தான் படம் எடுப்பார். ரஜினி சாருக்கு ஒரு பெரிய இது இருக்குது. ஸோ அப்படி இருக்கல இந்த படம் எங்கே ஃபெயில் ஆகாது. அது எந்தளவு லாபம் ஆகும் அப்படிங்கிறது அது வந்து அது ப்ரெசன்டேஷன் பொறுத்து, அந்த டயத்தில் மக்கள் வந்து அதில் எவ்வளோ வயலன்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு அது குடும்பத்தை ஈர்க்க போகுது, அதில் வந்து வெறும் வயலண்ட்டாக இருக்கா இல்லை காமெடியும் சேர்ந்துருக்கா, அதில் குடும்பம் இருக்கா, எமோஷன் இருக்கா, குடும்ப பின்னணியில் இப்போ எப்படி விக்ரமில் ஒரு சின்ன எமோஷன் வச்சார், அந்த மாதிரி எமோஷன் வைப்பார் அவர் ஒரு விவரமாக ஆரம்பிக்கலாமான்னு சொன்னார், இதில் முடிச்சிடலாமா அப்படின்னு. அதனால் இவர் என்னை பொறுத்தவரை எமோஷன் வச்சாருன்னா படம் ஓடும் சார். மக்கள் மனசை பாதிக்கணும், வெறும் வயலண்ட்டாக இருந்தால் கூடாது. அப்போ ஜெயிலர் வசூலை வந்து நிச்சயமாக கூலி தாண்டும்னு எடுத்துக்கலாம். அப்படி தான் எனக்கு தோணுது சார். அப்படி தோணுது, எனக்கு நடக்கணும். ஏன்னா அது நான் கொடுத்த டைட்டில் நல்லா இருக்கணும் தான் நான் நினைப்பேன். இதில் எனக்கு லாபம் வருதா இல்லைங்கிறது முக்கியம் இல்லை, அவங்களுக்கு லாபம் வரணும். கமல் அவர்கள் இந்த திரைப்படத்தில் வந்து கேமியோ பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சில தகவல்கள் வந்து நம்ம கோலிவுட்ல வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது அன்றைக்கு 80s காலகட்டத்தில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் ஒன்றாகவே நிறைய படங்களை வந்து இணைந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ மீண்டும் இந்த திரைப்படத்தில் வந்து இந்த டைம்ல 2024ல இணைந்து நடிச்சாங்க அப்படின்னா ஒரு வெள்ளித்திரையில் பார்க்கும்போது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது ஆரோக்கியமா இல்லையாங்கிறது அடுத்த பிரச்சனை. மக்களுக்கு பிடிக்கும்,
அதாவது எப்படி இப்போ சூர்யா வந்து விக்ரமில் வந்து போனார், அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. ஒரு ரஜினி படத்தில் கமல் வராருங்கிறது இப்போ எல்லா படமுமே அப்படி தானே ட்ரை பண்ணுறாங்க. ஆல் இண்டியா லெவலில் போயில Pan மக்களை India. வந்து நீங்கள் தேட்டருக்கு ஈர்க்கணும். அப்போ என்ன பண்ணுனா நம்மளுக்கு வசூல் ஜாஸ்தியாகும். அவர் கொடுக்கக்கூடிய 50 கோடி 100 கோடினால ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் அது வந்து 200 கோடி லாபத்துக்கு கொண்டாந்துடலாம். அதனால அது வந்து நல்ல திங்கிங். அது லோகேஷ் கனகராஜ் நினச்சாலும் சரி, சன் பிக்சர்ஸ் நினச்சாலும் சரி, அது ஒரு அருமையான ஒரு தாட். அது டுவர்ட்ஸ் தட் அவங்க ட்ராவல் பண்ணி நடத்துகிறான். இப்போ இவங்களும் வந்து எந்த விதமான மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க 2 பேருமே. நான் 2 பேருக்குமே மைலேஜ் இதில் கிடைக்கும். மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். ஸோ 2 பேரும் அதை கேபிட்டலைஸ் பண்ணணும், யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது ஒரு ஹெல்த்தியான மேட்ரு. நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நடக்க வேணும் அப்படின்னு விரும்புகிறேன். நடிகரும் ப்ரொடியூசரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனி அவர்கள் ரீசெண்டாக தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவிட்டிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, சினிமா விமர்சகர் ப்ளூ சட்டன் மாறன் அவர்கள் குறித்து ஒரு பதிவிட்டிருக்கிறாரு. பல நல்ல படங்களை தவறாக விமர்சித்துக் கொள்ளும் திரு ப்ளூ சட்டை மாறன் போன்ற சிலருக்கும் இவங்க சொல்றதையெல்லாம் உண்மை என்று நம்பி ரோமியோ போன்ற பல நல்ல படங்களை கொண்டாடாமல் தமிழ் சினிமாவை குறை சொல்லும் அறிவுஜீவிகளுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படிங்கிறதுல வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர் முதல்ல இந்த ப்ளூ சட்டை மாறனுக்கு மரியாதை கொடுக்குறத நிறுத்த சொல்லுங்க. அவன் ஒரு சாதாரண மனுஷன் சார். அவன் யார் சார் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணான்? அவன் படம் எடுத்து அவன் என்ன வேணாலும் பண்ணட்டும் சார். அவன் எல்லார் படத்தையும் போட்டு ரஜினியை நக்கல் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணக்கூடாது சார். சார் அதாவது நீங்கள் மீடியாவோட அட்டென்ஷன் வேணுங்க. இப்போ நான் பாலிட்டிஷியனை திட்டினேன்ல, மீடியா அட்டென்ஷனுக்காக திட்டினேன்னா சத்தியமாக என்னுடைய மனத்தாங்க நான் திட்டுறேன். அதனால் நீ வந்து மீடியா அட்டென்ஷனுக்காக எதையாவது எல்லா படத்தையும் போட்டு ரெண்டாக கிழிப்ப அப்படிங்கிறது முதல்ல தப்பு. நீ நியாயமான ஒரு அணுகுமுறையை பின்பற்றி இத்தனை வருஷமாக இருக்குது ஜேர்னலிசம். அந்த ஜேர்னலிசத்தை நீ வந்து மிஸ்யூஸ் பண்ணுற. எப்படி நம்ம ஊர் மக்கள் அரசியல்வாதிகள் நம்ம டெமோக்ரஸியை மிஸ்யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நம்ம ஊரில் எல்லாமே மிஸ்யூஸ் தான், எதுவுமே யூஸ் இல்லை. எல்லோரும் மிஸ்யூஸ் பண்ணுறான். தன்னுடைய இது தெரியாமல் எல்லாத்தையும் பண்ண வேண்டியது. ஸோ முதல்ல அந்த ஆளுக்கு மரியாதை கொடுக்குறத நிறுத்துங்க. மக்களும் அவன் இதை வந்து நீங்கள் நக்கலுக்காக பார்க்குறது ஓகே, அதை நம்பிக்கிட்டு படத்துக்கு போகாமல் இருக்காதீங்க. ரோமியோ நல்ல படமா கெட்ட படமா எனக்கு சொல்ல தெரியாது, நான் பார்க்கல. பட் என்னை பொறுத்தவரை அவர் மனத்தாங்கள சொல்லியிருக்காரு. நான் சில பேர் சொல்லுவான்ல, செவன்சியான் நாராயண் புலம்புறாரு நஷ்டப்பட்டு, அப்படிலாம் கிடையாதுங்க. இதெல்லாம் அவன் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறான். நீ அவனை பற்றி ஏன் கமெண்ட் அடிக்கிற? உனக்கு ஒரு ரெக்கக்னிஷன் இருக்குது, எதாவது கமெண்ட் அடிக்கக்கூடாது. ஸோ அதனால் ஐ திங்க் ஹீ ஷுட் கொஞ்சம் டீசெண்டாக அவர் வரணும். நல்ல படத்தை மக்கள் பார்க்கணும். இவங்க அவர் மேலே எதாவது ஆக்ஷன் எடுக்கணும். இவங்க சும்மா விட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒன்றும் வேலை ஆகாது. அந்த ப்ளூ சட்டை மாறுங்கிறவர் பேசிகிட்டே இருப்பார் அவர் கடைசி வரைக்கும். ஸோ இவங்க என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்களோ அது இவங்க விஷயம். என் படத்தை கிழிக்கையெல்லாம் அவனை நான் கிழிச்சு தொங்க விடுறேன், அது அப்புறம் பார்ப்போம். ஆனால் பல நல்ல திரைப்படங்கள் வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாராட்ட தவறுவதே இல்லை. ஸோ ஆடியன்ஸோடைய பல்ஸை வந்து பிடிச்சிருக்கிறாரு ஒரு விமர்சகரா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணி சிலர் எழுதுறாங்களே. எல்லா காயினுக்கும் 2 சைடு இருக்குது சார். எல்லா காயினுக்கும் 2 சைடு இருக்குது. எப்படி அது எதை வந்து மாற்ற முடியாது. நம்ம 4 பேர் நல்லா தான் சொல்லுவான், 4 பேர் பொல்லாக தான் சொல்லுவான். இதெல்லாம் யூ வில் ஹேவ் டு கோ வித் த சொசைட்டி அண்ட் அதோட அப்படி போயின்னு இருக்கணுமே தவிர இன்னாரு தான் தப்புன்னு நம்ம பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறதுக்கு இல்லை. 4 பேர் நல்லது சொல்லுவான், 4 பேர் கெட்டது சொல்லுவான். நல்லவனா சில பேர் இது மாதிரி பேசுகிறான்னு சொல்லி குறை சொல்கிறவனு இருக்கான். அதனால் நம்ம மக்களை வந்து திருத்த முடியாது. அவங்க ஏதாவது பேசணுங்கிறதுக்காக தான் பேசுகிறாங்க. அவங்க அடுத்தவனுக்கு பாதிக்குமா இல்லைன்னு யோசிக்கிறதே கிடையாது. அவங்க பாடு தனக்கு தோன்றதை சொல்ல வேண்டியது தான். இப்போ எனக்கு தோன்றதை நான் சொல்கிற மாதிரி அதில் அநியாயம் இருந்தால் சில பேர் சொல்லி காட்டலாம். சொல்லி காட்டினா நான் திருத்திக்க தயாராக இருக்கேன். எல்லோரும் திருத்திப்பாங்களா, அது பாசிபிளா எனக்கு தெரியாது. அதனால் எல்லா இதுக்கும் வந்து 2 காயின் இருக்கும். நல்லது கெட்டது இல்லாத வாழ்க்கை கிடையாது. உலகம் வந்து அதாவது உருண்டை, அது உயரத்தில் கொண்டு போகும், கீழே தள்ளும். இந்த மாதிரி இரவு பகல் எல்லாமே அப்படி தானே இருக்குது. ஸோ அதனால் we have to go and அவங்களோட அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அதில் நம்ம ஜட்ஜ் பண்ணிக்க வேண்டியது நல்லதாக கெட்டு தானே. அவன் சொன்னதுனால நான் படம் பார்க்கலன்னு சொல்கிறது தப்பு. இவன் சொன்னதுனால நான் படம் பார்த்தேன்னு சொல்கிறது வேணால் இருக்கலாம். கெடுதல் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஒரு நாள் நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் கிரிட்டிசைஸ் பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம். நல்லது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து 25 வருஷம் ஒர்க் பண்ணி நல்ல பேர் வாங்கியிருப்பீங்க. ஒரே ஒரு விஷயத்தில் உங்களை கெட்டவனாக்கிட்டு போயிடுவோம். ஸோ அதனால் நான் எல்லாம் என்ன பண்ணுவேன்னா, என் மரியாதை குறையக்கூடாதுன்னு பார்ப்பேன். ஏன்னா மரியாதை போயிடுச்சுன்னா திரும்பி வராது. பணம் எவ்வளோ வேணாலும் போகும், திரும்பி வந்துடும். ஸோ நம்ம வந்து தவறு பண்ணாமல் இருக்கணும், அவ்வளோதானே தவிர நம்ம வந்து நல்லது தான் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. நீ தவறு பண்ணாமல் இருந்தாலே போதும். உலகம் தன்னை உன்னை ஒரு மரியாதையோடு தான் பார்க்கும். ஸோ நான் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தவறு பண்ணாமல் வாழத்தான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரியல, தவறு பண்ணேன்னு சொன்னால் யாராவது எனக்கு சொல்லி காட்டணும்னு சொன்னால் திருந்துவேன். முடிஞ்சளவு நான் தவறு பண்ணாமல் வாழ வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கான ஒரு அட்டம்ப்டில் அது ஒரு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என் பேரில் தவறுகள் இருந்தால் யாரும் சுட்டி காட்டினா நான் திருத்திக்க தயாராக இருக்கேன்.
அந்த மாதிரி யாரும் இருக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன், தெரியல. இருந்தால் எல்லாரும் நல்லது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துங்களோடு பண்ணதுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ.